ஒன்று பேதுரு 3ஆம் அதிகாரம். ஒன்று பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்துக் கொள்கிறவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். ஒரு சில நிமிடம் இந்த கணவன் மனைவியாக இருக்கிறவர்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளை சொல்ல விரும்புகிறேன். அதில் 7வது வசனத்தில் நல்ல நீளமான நீண்ட வசனம். அதில் என்னென்னலாம் சத்தியங்கள் இருக்குது அப்படின்னா, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடியால் கடைசியில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள் அப்படின்றது. இன்னொரு சத்தியம், நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடன் வாழணும், லிவிங் இன் அன் அண்டர்ஸ்டாண்டிங் வே அப்படின்னு வாசிக்கிறோம். 2வது சத்தியம். அதில் இன்னொரு சத்தியம் ஒன்று இருக்குது, உங்களுடைய ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அது ஒரு சத்தியம். உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஸோ இதில் இத்தனை சத்தியங்கள் இருக்குதுல்ல, அதில் நான் ஒன்றே ஒன்று மட்டும் எடுக்கிறேன். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நாம் இந்த வசனம், அதில் இந்த இடையில் என்ன இருக்குது அப்படின்னா, உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தை 7வது வசனம் புருஷர்களுக்கு உண்டான வசனத்தில் இருக்கிறபடினால் அநேக மனைவிமார்கள், அநேக சகோதரிகள், ஸ்திரீகள், மனைவிமார்கள் இந்த வசனத்தை இப்படி சொல்லுவாங்க. இப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே பாருங்கங்க, எப்படிங்க பாருங்கல்ல, இங்கே பாருங்கங்க, நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய கணத்தை என்ன செய்ய தவறிட்டீங்கன்னா உங்கள் ஜெபத்துக்கு தடை வரும் அப்படின்னு வேதம் சொல்லுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளாதனுடைய விளைவு, இந்த வசனம் புருஷனுக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் எக்கச்சக்கமாக இருக்காங்க. இது புருஷனுக்குரிய வசனம் அப்படின்னு. நோ 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 நோ, அவங்க ராங் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுடைய ஜெபத்திற்கு தடை வராதபடிக்குங்கிற வசனம் சரியாக ஆங்கில மொழிபெயர்ப்பினுடைய சரியான இந்த டெக்ஸ்டில் அது மனைவிக்கும் புருஷனுக்கும் சேர்த்து சொல்லப்பட்ட வசனம். சிஸ்டர்ஸ், இந்த வசனம் உங்களுக்கும் உண்டு, யாருக்குன்னு எடுத்துக்காதீங்க. இது நாள் வரைக்கும் யாருக்குன்னு எடுத்திருந்தா புருஷனுக்குரிய வசனம் பாருங்க. நீங்கள் என்ன கனப்படுத்தலைன்னா உங்களுடைய ஜெபம் ஆண்டவர் கேட்க மாட்டார் அப்படின்னு இது வரைக்கும் உங்களுடைய மைண்டில் இருந்துச்சுன்னா தொடச்சி எடுத்துருங்க. இந்த வசனம் யாருக்கும் உண்டு அப்படின்னா பாருங்களேன், முதல் 6 வசனம் ஆவியானவர் சகோதரிகளுக்கு தான் எழுதி வச்சிருக்கிறார். எத்தனை வசனம்? 6 வசனம். புருஷர்களுக்கு எத்தனை வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கு? 1 தான். பாருங்க, இதுலேயே வித்தியாசத்தை பாருங்க, எவ்வளோ தேவைப்படுது பாருங்க உங்களுக்கு. ஆவியானவர் எத்தனை எழுதி வச்சிருக்காருன்னா 1வது வசனத்திலிருந்து 1, 2, 3, 4, 5, 6 வசனம் சொல்லிட்டு, இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ புருஷர்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, மனைவி பலவீனமான பாண்டமாக இருக்கிற அப்படின்னால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செஞ்சிருங்க, ஒரு விவேகத்துடன் அவர்களுடன் வாழுங்க. அப்படி செய்ய தவறிட்ட அப்படின்னா உன்னோட ஜெபம் என்ன செய்யப்படாது, கேட்கப்படாது, தடை வரும் அப்படின்னு புருஷனுக்கு சொல்லப்படுறது. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆங்கில வேதாகமத்தில் அது கரெக்டாக இருக்குது. கொண்டு போய் கடைசியில் 6, 7 வசனத்தை முடிஞ்சிட்டு, so that your prayers may not be hindered.
உங்களுடைய ஜெபங்கள் தடை வராதபடிக்கு. அப்ப இந்த ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நம்மளுடைய ஜெபங்கள் அது புருஷனுடைய ஜெபமா இருந்தாலும் சரி, மனைவியினுடைய ஜெபமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஜெபங்களுக்கு தடை வரக்கூடாது. நான் ஏற்கனவே காலையில சொன்னது போல தான். நாம் ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் கேட்கப்படணும், அடபடக்கூடாது. ஜெபிக்காமல் பரத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மைய, ஏதாவது ஒரு கிருபைய, மிக குறைவான ஒரு கிருபை, ஒரு ஈவ பரத்திலிருந்து கொண்டு வர முடியுமான்னு கேட்டா, கொண்டு வர முடியாது. we should pray. நாம் ஜெபம் பண்ணி தான் பரத்திலிருந்து வரணும். ஆனால் அந்த ஜெபம் என்ன செய்யாது அப்படின்னா கேட்கவே படாது. அந்த ஜெபம் கேட்கப்படாமல் பிசாசு என்ன செஞ்சிடறான்னா தடுத்துடுறான். ஸோ நாம் புத்தியினர்களாய் மதியினர்களாய் கடந்த நாட்கள் இருந்தது போல் இராதபடிக்கு, கணவனுக்கும் இந்த வார்த்தை தான், புருஷனுக்கும் இந்த மனைவிக்கும் இந்த வார்த்தை தான். நம்மளுடைய ஜெபங்கள் என்ன செய்யப்படக்கூடாது சொல்லுங்க, தடை வரக்கூடாது. யாருக்கும் உண்டு, யாருக்கும் உண்டு, புருஷனுக்கு உண்டு, மனைவிக்கு உண்டு. முதல்ல புருஷர்களுக்கு முதல்ல நான் முடிச்சிடுறேன். நம்மளுடைய ஜெபம் தடை வருமான வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்கு. உங்களுக்கு 2-3 வசனங்களை மட்டும் காண்பிக்கிறேன். இப்படி இருப்போமானால், இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஜெபம் என்ன செய்யாது அப்படின்னா கேட்கப்படாது. ஒன்றுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யலைன்னா நமக்கு என்ன வராது அப்படின்னா ஜெபம் கேட்கப்படாதுங்கிறதுக்கு நான் அடுத்து சொல்கிறேன். முதல்ல சீக்கிரமாக எடுக்கிறீங்களா? ஒரு சில காரியங்களில் மல்கியாவின் புஸ்தகம் சீக்கிரமாய் திருப்போம். மல்கியா 2ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம். இப்போ நம்ம சொல்றதெல்லாம் புருஷர்களுக்கு சொல்றோம். மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், எடுத்தவங்க 14ஆம் வசனமும் 15ஆம் வசனம் வாசிங்க. ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சிகளாய் இருக்கிறார். ஏன் கேட்கிறாருன்னா 13 கூட படிச்சிருங்க. ஓகே. நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீர்களினாலும் அழுகையினாலும் பெருமூச்சியினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதாவது என்னன்னா, மல்கியா தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் இஸ்ரவேலருடைய காணிக்கை, ஜெபம் எதுவுமே கர்த்தர் என்ன செய்யலன்னா ஏற்றுக்கொள்ளல. ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, தீர்க்கதரிசி சொல்றார் மல்கியா, ஏய் உன்னுடைய ஜெபம், உன்னுடைய காணிக்கை எதுவுமே ஆண்டவர் மதிக்கல மேன், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. உடனே அவங்க கேள்வி கேட்குறாங்க 14ஆம் வசனத்தில். ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. மல்கியா தீர்க்கதரிசிட்ட ஏன் எங்களுடைய காணிக்கை, எங்களுடைய ஜெபம் ஏற்கப்படலை அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அடுத்தது 15ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி, ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். 16ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி, ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஏப்பா, அப்ப 14ஆம் வசனம், 15ஆம் வசனம், 16 ஒரே ஒரு காரியத்தை 3 தடவை சொல்லப்பட்டிருக்கு. உன் மனைவிக்கு துரோகம் பண்ணிடாத. உன் இருதயத்துல, உன் ஆவியில கூட உன் மனைவிக்கு துரோகம் பண்ணிடாத. உன் இருதயத்துல, ஆவியில துரோகம் பண்ணாத, துரோகம் பண்ணாத, துரோகம் பண்ணாத. 3 தடவை. அப்படி யார் யாரெல்லாம் தங்களுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறார்களோ, இருதயத்துல, வெளியில இல்ல, இருதயத்துக்குள்ளார, சிந்தையில், பார்வையில், ஆவியில துரோகம் பண்ணுகிறார்களோ, அவர்களுடைய காணிக்கை, அவருடைய ஜெபம், அவருடைய ஊழியம் எதையுமே ஆண்டவர் என்ன செய்யறது இல்லைன்னா மதிக்கிறது இல்லை. அப்ப நாம் எவ்வளவு சர்வ ஜாக்கிரதை உள்ளா இருக்கணும் நம்முடைய ஆவியை குறித்து. நாம் மனைவிக்கு அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவுக்கு, மனைவிக்கு தெரியாது. நாம் இருதயத்தில், ஆவியில ஜாக்கிரதையா இருக்கணும். வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா 14ஆம் வசனத்துல, உன் இளவயதின் மனைவிக்கு சாட்சியா இருக்கிறார், அவள் தான் உன்னுடைய தோழி. இளவயதின் மனைவி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, சிலர்லாம் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, சிலர் இல்லை, அநேகர் இளவயது ஓகே, வயது முதிர்வு ஆயிடுச்சு, வயது முதிர்வு ஆக 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 தங்களுடைய ஆரம்பத்தில் இளவயதில் பார்த்த மனைவி போல கடைசியில் இருக்க முடியாது. வயது ஆக 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 அவர்கள் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, அவர்கள் கண்ணு அலைய ஆரம்பிச்சிடும்.
அநேக புருஷர்கள் ஏதாவது போய் செக்ஸுவல் அடிக்ஷனில் போய் ஏதாவது போர்னோகிராஃபி ஆபாசத்தில் உட்காந்து பார்க்கறது, சிலர் தவறுறது எல்லாம் உண்டா அப்படின்னா உலகத்தில் உண்டு. அந்த இளவயதின் மனைவியே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. வயது ஆன புறம்பான மனுஷனானது அழியும், முடி கொட்டலாம், சுருங்கலாம், வியாதிப்படலாம், பலவீனம் ஆகலாம். உடனே அவர்களுக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா, அவருடைய கண்ணு உண்மை இல்லாதபடிக்கு அவருடைய ஆவியில் ஒரு துரோகம் வரும். அப்போ இப்படிப்பட்ட துரோகம் உள்ளார நடக்குமானால் இந்த ஜெபம் மேலே ஏறிடாது, வானம் க்ளோஸ் ஆகிடும். அப்போ இருதயத்துக்குள்ளற துர்மனசாட்சி. நம்ம காலையில் என்ன பேசிட்டு இருக்கோமோ அதுதான் சொல்கிறேன். துர்மனசாட்சி, துர்மனசாட்சி. நான் ஏற்கனவே சொல்லக்கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் கொஞ்சம் பாருங்க, என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், என்னாகமும் 11ஆம் அதிகாரம். ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் பாருங்க. 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது 11:6 நம்முடைய உள்ளம் என்ன செய்கிறது? வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். அந்த மன்னா கொத்துமல்லி விதையும் மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. ஓகே, இப்ப 6வது வசனம், அவருடைய உள்ளம் மன்னாவை தவிர எங்கள் கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொல்லி அவருடைய உள்ளம் வாடி போயிற்று. 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சம், அதாவது மீன், வெள்ளரிக்காய், கும்மட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளை பூண்டுகளை நாங்கள் என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். இவர்களுக்கு சிந்தை எங்க போயிடுச்சு சொல்லுங்க? எங்க போயிடுச்சு? எகிப்துக்கு போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ வருஷம் 40 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வனாந்தரத்தில் அவர்கள் 40 வருஷமா காலையில் பொழுது விடிஞ்ச உடனே எது மூஞ்சில தான் போய் முழிக்கணும் சொல்லுங்க? ஏன்னா சூரியன் வந்ததுக்குள்ளார என்ன செஞ்சிடணும்? அதை பொறிக்கணும். சூரியன் வந்தால் உருகிடும். சூரியன் வர்றதுக்கு முன்னவே அதிகாலையிலே போய் வெளுக்கிற நேரத்தில் போய் மண்ணா மூஞ்சில முழிச்சு மண்ணாவை பொறுக்கிட்டு வந்துடணும். ஒன்று. 40 வருஷத்துக்கு ஒரே டேஸ்ட்டு, 40 வருஷத்துக்கு ஒரே சைஸு, 40 வருஷம் ஒரே கலரு, ஒரே டேஸ்ட்டு, ஒரே சைஸு பார்த்து அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சலிச்சு போச்சு. இப்படி சலிச்சு போன உடனே அவன் எதை நினைக்க ஆரம்பிச்சிட்டான்? எதை? எகிப்தில் உள்ள வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, வெள்ளரிக்காய், இதை நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அதான் இச்சை. அதான் தேவன் தந்தருளின மன்னாவில் என்ன செய்யல, அவனுக்கு திருப்தி இல்லை. சதா அப்படிங்கிறது போல இன்றும் இந்த சத்தியத்தின்படி நம் மத்தியிலும், ஐ எம் சாரி டு சே திஸ், நம் மத்தியிலும், அது கிறிஸ்தவர்கள் இந்துக்கள்லாம் கிடையாது, இது காமனா நடக்கிறது. இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி 20 வருஷம் 15 வருஷம் 30 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ஒரே மனைவியை பார்த்து 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 என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க பார்ப்போம்? உள்ளம் வாடி போகிறது, சலிச்சு போச்சு. ஒரே மனைவியை பார்த்து 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 மூஞ்சில முழிச்சு பார்த்து 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 சலிச்சு போய் சிலர் இல்ல, அநேகர் எதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? உலகத்தில் உள்ள, எகிப்தில் உலகத்தில் உள்ள வெங்காயத்தையும் வெள்ளரி பூண்டையும் வெள்ளைக்காய்களையும் வெள்ளரிக்காவில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது துரோகம். எஸ், இன்னைக்கு எதை பார்க்கலாம்? எந்த வெள்ளரிக்காய் பார்க்கலாம், எந்த வெள்ளை பூண்டை பார்க்கலாம், எந்த கும்மட்டிக்காயை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கு தெரியுமான்னு கேட்டால் மனைவிக்கு தெரியாது. ஒரு விதமான சலிப்பு, ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய். அப்போ நினைவு கூறுகிறவர்கள், அவர்கள் எல்லாம் நினைப்பு தான், அப்படி நினைக்கிறவர்கள், ஆவியில் தடுமாறுகிறவர்கள், அவர்கள் கண் போடுகிறவர்கள், பிறருடைய மனைவியோடு கூட தங்களை ஒப்பிட்டு பார்க்கிறவர்கள், பிறருடைய அழகை இச்சிக்கிறவர்கள், பேச விரும்புகிறவர்கள், கிட்ட நெருங்குகிறவர்கள், ஆபாசம் பார்க்கிறவர்கள், அத்தனை பேரும் கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், துரோகிகள், உண்மை இல்லாதவர்கள். இப்படிப்பட்ட
துர்மனசாட்சி உடையவர்களாய் இருக்கிறவர்களுக்கு வானம் என்னவா இருக்கும் அப்படின்னா அடைபட்டு இருக்கும். அவர்களுக்கு ஜெபம் என்ன செய்யாது? அவருடைய ஜெபம் மேலே கேட்கப்படாது. உங்களுடைய ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு அப்படின்னா நம்மளுடைய உள்ளம் நம்முடைய மனைவிக்கு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி துரோகம் பண்ணிடாதபடிக்கு இருக்கணும். இருதயத்தில் கூட நாம் தள்ளிடாமல் இருக்கணும். யாரையும் கம்பேர் பண்ணாமல் இருக்கணும். கம்பேர் பண்ணாமல் ஒப்பிடாதபடிக்கு, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என் மனைவிக்காக ஸ்தோத்திரம், என் மனைவிக்காக ஸ்தோத்திரம், என்னுடைய உண்மையான தோழி, அவள் தான் தோழி, ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு இருக்கணும். ஒவ்வொரு புருஷனுக்கும் இந்த வார்த்தை இதயத்தில் வைப்பார்களாக. எவ்வளவு காலங்கள் ஆனாலும் சரி, ஆண்டவரே என் மனைவியிடத்தில் நான் சலித்து கொள்ளாமல், தலையில் அடிச்சுக்காம, அப்படிலாம் இருக்காங்க. அப்படி இல்லை, அவர்களை நாம் துரோகம் பண்ணாதபடிக்கு நம்ம இருதயத்தில் காத்துக்கொள்வோம். 2வது சத்தியம் 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் நம்மளுடைய ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு புருஷர்கள் என்ன செய்யணுமா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க. புருஷர்களே வாசிக்கிட்டோம், புருஷர்கள் வாசிக்கிட்டோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமில்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப நம்மளுடைய ஜெபம், நாம் ஜெபம் பண்ணணும். நம்மளுடைய கைகளை உயர்த்தி, எப்படிப்பட்ட கைகளை உயர்த்தி? பரிசுத்தமான கைகளை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப இந்த எழுதப்பட்ட இந்த வசனத்தின் அடிப்படையில் இங்கே எது பரிசுத்தமான கைகள்? புருஷர்கள் சொல்லுங்க பாப்போம். இந்த வசனத்தின்படி இல்லாமல் கோபமும் தர்க்கமும் இல்லாமல், வாக்குவாதம் செய்யாமல். வாக்குவாதம் செய்யக்கூடாது. இந்த பக்கத்துக்கு கை வரும், இந்த பக்கத்தில் கை வச்சுங்க. நான் சொல்ற வசனத்தை கவனிங்க. எடுத்தவங்க 1 கொரிந்தியர் 11:16 படிங்க. 1 கொரிந்தியர் 11:16. ஆகிலும் ஒருவன் 1 கொரிந்தியர் 11:16. ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதா இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கமில்லை என்று அறியப்பட கடவன். அருமையான வசனம் பாருங்க. எனக்கு வழக்கமே இல்லைன்னு சொல்லணும். என்னது? ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதா இருந்தால், பவுல் சொல்றார், எனக்கும் சரி எங்களுடைய சபைகளிலும் சரி அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை. அருமையானவர்களே, சிலர்லாம் வழக்கமாய் வைத்திருக்கிறார்கள். என்னன்னா வாக்குவாதம் செய்யணும். வாக்குவாதம், தர்க்கம், குவாரல்சம். அது மனைவியா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, வாக்குவாதம் செய்கிற வாயாடிகள். வாக்குவாதம் செய்கிற வாயாடிகள். அது புருஷனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, நோ வாக்குவாதம். அது எங்களுக்கு வழக்கமே இல்லைன்னு சொல்லணும். கடைசியா நாம் எப்போ வாக்குவாதம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. குடும்பத்துக்குள்ளார அப்படியே யோசிச்சு பார்க்கணும். தலையை சொரிஞ்சு சொல்லணும், எப்போ எங்களுக்குள்ள வாக்குவாதம் ஆணுச்சு? நமக்குள்ளார, கணவன் மனைவிக்குள்ளார, புருஷன் மனைவிக்குள்ளார எப்போ நமக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு அப்படி கேட்டு பாருங்க. கேட்டு பார்க்குறப்ப நம்மளுடைய சாட்சி என்னவா இருக்குன்னா, நம்ம எப்போ வாக்குவாதம் செஞ்சோம்? ஞாபகமே இல்லையே, எவ்வளோ வருஷம் ஆச்சு இல்லை அப்படிங்கிற சாட்சி எங்கே இருக்கு? வாக்குவாதமா? நேற்று நைட்டு வாக்குவாதம் பண்ணல, இப்படி சாட்சி இருந்தால் என்னவா இருக்கும்? நேற்று நைட்டு வாக்குவாதம் பண்ணோம், காலையில் சபைக்கு வர்றப்போ வாக்குவாதம் பண்ணோம், இன்னும் பாதி ஷிஃப்ட் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் பாதி ஷிஃப்ட் போய் பாக்கி இருக்கு, இப்படி சாட்சி இருந்துச்சுன்னு வச்சுங்க. நோ 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 நோ. நமக்கு வாக்குவாதம், பவுலோட சேர்ந்து சொல்லணும், எங்களுக்கு வாக்குவாதம் செய்யறதுக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? வழக்கம் இல்லை, வழக்கம் இல்லை. யார் இடத்துலையும் நான் வாக்குவாதம் செய்ய மாட்டோம். ரோட்லேயும் சரி, வீதியிலையும் சரி, வேலை ஸ்தலத்துலேயும் சரி, பஸ்ஸுலேயும் சரி, எந்த இடத்துலையும் சரி, ஒரு கடகண்ணியா இருக்கட்டும், மற்றவங்கள்ட்ட யாருக்கு நோ வாக்குவாதம். அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார். அவருடைய சத்தத்தை வீதியில் யாரும் கேட்க முடியாது. அவருடைய சத்தத்தை உயர்த்த மாட்டார். எஸ், பவுல் சொல்றார், ஜீசஸ் சொல்றார், இப்ப பவுல் சொல்றார், நான் வாக்குவாதம் செய்யறது எங்களுக்கு பழக்கமே கிடையாது. வழக்கம் கிடையாது, பழக்கம் இல்லை. விசேஷமாய் புருஷர்கள் வாக்குவாதம்
தர்க்கம், கோபிக்கிறவர்கள், குற்றப்படுத்துகிறவர்களாய் இருப்பார்களானால் அவர்கள் கையை என்ன செய்ய முடியாதுன்னா உயர்த்த முடியாது. கையை உயர்த்த முடியாது. எந்த சூழ்நிலையிலும் கையை உயர்த்த முடியாது. ஆண்டவரே, நான் கைகளை உயர்த்தி பரிசுத்த கைகளோடு கூட நான் உயர்த்தி நான் ஜெபிக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படணும்னா நோ வாக்குவாதம், நோ கோபம். ஆமென். இது புருஷர்களுக்குரிய வார்த்தை. நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படணும்னா நோ கோபம், நோ வாக்குவாதம். மூன்றாவது காரியம், ஒன்று பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அது பெரிய வசனத்தில் நான் சொன்னேன்ல, அவர்களுக்கு செய்ய வேண்டிய என்னத்தை செய்யுங்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். மனைவியை கனப்படுத்துறதுன்னா என்ன? மனைவியை கனப்படுத்துகிற விதம் நான் விரிவாய் சொல்ல முடியும். நான் சுருக்கமாக சொல்கிறேன். மனைவியானவளை கனப்படுத்த வேண்டிய விதமாய் நாம் கனப்படுத்தணும் அப்படின்னா, முதல்ல மனைவிக்கு நல்ல ஒரு சுயாதீனம் கொடுக்க தெரியணும். சுயாதீனம் கொடுக்கிற புருஷன், மனைவிக்கு சுயாதீனம் கொடுக்கிறவர்கள். இப்போ ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவன் யார்? இஸ்மவேலன், இன்னொன்று ஈசாக். இஸ்மவேலன் யாரிடத்தில் பிறந்தால் போட்டிருக்குன்னா அடிமையானவரிடத்தில் பிறந்தான். ஓகே. ஈசாக் யாரிடத்திலிருந்து பிறந்தால்? சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தால். ஒன்று ஃப்ரீ உமன், ஒன்று பாண்ட் உமன். 2 வார்த்தையை பார்க்குறோம். ஒன்று ஃப்ரீ உமன், இன்னொன்று பாண்ட் உமன். சில கணவர்கள் தங்களுடைய மனைவியை எப்படி வச்சிருக்காங்கன்னு கேட்டால் பாண்ட் உமன், அடிமை பெண்ணாக வச்சிருக்கிறது. சில கணவர்கள் எப்படி வச்சிருப்பாங்கன்னா சுயாதீனம் கொடுத்துருப்பாங்க. அருமையானவர்களே, நம்மளுடைய மனைவிமார்களுக்கு மனைவியை கனப்படுத்துறதுன்னா என்ன அப்படின்னா அவர்களுக்கு சுயாதீனம் கொடுக்கணும், ஃப்ரீடம் கொடுக்கணும். எஸ், ஃப்ரீடம். வி ஷுட் கிவ் ஃப்ரீடம். ஃப்ரீ உமன். நான் சமீபமாய் நான் வெளியில் போயிருந்த இடங்களெல்லாம் சில ஃபேமிலிஸினுடைய கவுன்சிலிங்காக உட்காந்துருக்கிறப்ப நான் சில காரியங்கள் நினச்ச புருஷர்கள் இப்படி இருக்காங்களேன்னு. நம்ம மத்தியில் சிஎஃப்சியில் இருந்திருக்காங்க. மனைவியை என்ன செய்கிறதே இல்லை அப்படின்னா கன்சல்ட் பண்ணுறதே கிடையாது. மனைவி டோட்டல் கன்சல்ட்டிங்கே கிடையாது. நான் கேட்குறேன், உங்கள் ஹஸ்பண்டுடைய சேலரி எவ்வளோன்னு தெரியுமா? தெரியாது. ஹஸ்பண்டுடைய சேலரி எவ்வளோன்னு தெரியாதா? தெரியாது. ஓகே, எவ்வளோ சேவிங்ஸ் ஏதாவது இருக்கா? தெரியாது. என்னென்ன செலவு பண்ணுறார் அது தெரியுமா? தெரியாது. ஏன் அப்படின்னா நான் அதை கேட்கக்கூடாது. உனக்கு தேவை என்ன, நான் வாங்கி கொடுக்குறேன்ல, அதோட விட்டுக்க, அவ்வளோதான். நான் எவ்வளோ சம்பாத்தியம் வாங்குகிறேன், நான் என்ன செலவு பண்ணுறேன், நான் யாருக்கு செலவு பண்ணுறேன், எதுக்கு செலவு பண்ணுறேன், இதுக்கெல்லாம் உனக்கு நான் கணக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி, உனக்கு தேவைன்னா சொல்லு, நான் வாங்கி தரேன், அவ்வளோதான். ஓ, இப்படிப்பட்ட புருஷர்கள் தங்களுடைய மனைவிமார்களை எப்படி அடிமையானவர்களாக வைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த ஹாலில் யாருமே இப்படி இருக்கக்கூடாது. ரிப்பென்ட், மனம் திரும்புவோம். எவ்வளோ சேவிங்ஸ் கூட தெரியாது. நோ சேவ், என்ன பண்றாரு தெரியாது. சரி, அப்ப கொஞ்சம் கைக்கு செலவுக்கு மற்ற காரியங்களுக்கு பைசாலாம். ஒரு சகோதரி இன்னொரு ஃபேமிலியில் உட்கார்ந்தப்போ ஒரு சகோதரி எழுதுனாங்க. பிள்ளைகள் சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு பிள்ளைகள் 4 மணிக்கு வந்தா அவர்களுக்கு நிலக்கடலை அவிச்சு வைக்கணும், நிலக்கடலை அவிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரோட்டில் நிலக்கடலை போகுது. அதில் ஒரு படி அல்லது அரை படி, ஒரு படி ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு கையில் 20-30 கூட கையில் காசு இல்லை. கடலை வாங்குறதுக்கு இருக்கா? என்ன சிஸ்டர் கடலை வாங்குறதுக்கு இருக்கா? அப்போ என்னதான் செஞ்சீங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட ஒரு 20 கை மாற்று ஒன்று வாங்கி நிலக்கடலை வாங்கி என் பிள்ளைகளுக்கு அவிச்சு வச்சேன். ஓ காட், டெரிபிள். இவரெல்லாம் மனைவி என்ன வச்சிருக்கிறாங்கன்னா அடிமைகள். அடிமைகள். ஃப்ரீடம் கிடையாது, சுயாதீனம் கிடையாது, எதுவுமே தெரியாது, எதுவும் கேட்கக்கூடாது. நோ நோ அப்படின்னா அடிமை. இந்த அடிமை ஜெபம் பண்ணாருன்னா
இப்ப சொல்லுங்க, இந்த ரூஃபை தாண்டுமான்னு சொல்லுங்க. நீங்க தாங்க பதில் சொல்லணும். ஆ? இந்த கூரையை கூட தாண்டாது, அடைச்சிரும். மனைவிக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். அவளை கன்சல்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் கன்சல்ட் பண்ணணும். அவர்களுக்கு செவிசாய்க்க வேண்டிய நேரத்தில் செவிசாய்க்கணும். அவர் நியாயமான சில விருப்பங்களை அவர்கள் சொல்லுவார்கள். சில நியாயமான விருப்பங்கள், சில காரியங்களை சொல்லுவாங்க. அவர்களுக்கு செவிசாய்க்கணும். சிலர்லாம் செவிசாய்க்கவே மாட்டாங்க. சிலர் கன்சல்ட் பண்ணவே மாட்டாங்க. எஸ், ஹானரிங் ஹஸ்பண்டாக இருக்கணும், கன்சல்ட்டிங் ஹஸ்பண்டாக இருக்கணும், செவிசாய்க்கிற ஹஸ்பண்டாக இருக்கணும், அவர்களை கனப்படுத்துகிற, அடிமையாய் நடத்தால் சுயாதீனம் கொடுக்குற ஹஸ்பண்டாக இருக்கணும். அப்படிலாம் செய்தால்தான் அந்த குடும்பத்தில் என்ன உண்டாகும் அப்படின்னா, ஒரு லிவிங் இன் அன் அண்டர்ஸ்டாண்டிங் வே, லிவிங் இன் அன் அண்டர்ஸ்டாண்ட், விவேகத்துடன் அவர்களுடனே வாழ்ந்து. அப்போ அதை நான் விரிவாக சொல்ல, எல்லாம் சுருக்கமாக தான் சொன்னேன். ஒன்று, நம்முடைய மனைவியை எந்த காலத்திலும் எந்த காலத்திலும், ஒரு வார்த்தை பாருங்க, நீதிமொழிகள் 17:17 எடுத்து வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 17:17. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். நல்ல வார்த்தை. இடுக்கணில் உதவுவே சகோதரன் பிறந்திருக்கிறான். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? எஸ்பெஷலி மனைவி புருஷன் 2 பேருமே இந்த சேர்ந்து வசனத்தை பார்க்கலாம். நேற்று தினம் திருமணத்தில், விவாகத்தில் கணவன் மனைவி 2 பேரும் வாக்குறுதி கொடுத்தாங்க பாருங்க. ஒரு வாக்குறுதி, திருமண வாக்குறுதி கொடுத்தாங்க ஒருவருக்கொருவர். என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எப்பொழுதும் உனக்கு நான் உண்மையாக இருப்பேன், உன்னை நான் மரணம் மட்டும் பிரிக்க மட்டும், நம்மை பிரிக்க மட்டும் நான் உனக்கு உன்னை காப்பேன், நேசிப்பேன், உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்றதான அந்த வாக்குறுதி. எஸ், அந்த வாசனம் தான் அது. 17 என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்நேகிதன். ஸ்நேகிதனுக்கு யாரு? நம்மளுடைய ஸ்நேகிதன் யாருன்னு சொல்லுங்க அப்போ. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்நேகிதன் யாரு? நம்மளுடைய தோழி யாரு? மனைவி. வேற யாரையும் சொல்லக்கூடாது. என்னுடைய ஸ்நேகிதன் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்நேகிதன் யார் அப்படின்னா யார் தான்? மனைவி தான் சொல்லணும். சிஸ்டர்ஸ், உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்நேகிதன் அப்படின்னு யாரை சொல்லணும்? புருஷனை தான் சொல்லணும். ஆமென். ரொம்ப யோசனையா இருக்கு பிரதர், ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. எஸ், ஐ ஷுட் ஆல்வேஸ், என்னுடைய ஸ்நேகிதன், என்னுடைய மனைவியை தவிர என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்நேகிதி அவங்க தான். இப்போ எப்படி சொல்லணுமா? ஸ்நேகிதன் தன்னுடைய ஸ்நேகிதியை, அல்லது ஸ்நேகிதி தன்னுடைய ஸ்நேகிதனை எப்படி நேசிக்கணும்? எல்லா காலத்திலும் என்ன செய்வான்? ஸ்நேகிப்பான். நல்ல வார்த்தை. எல்லா காலத்திலும். ஒருத்தவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு அழகு, இன்னொருத்தவங்களுக்கு ஐஸ்வர்யம். மனைவிக்கு அழகு குறைஞ்சிருச்சுன்னா பெரிய கேள்விக்குறி, ஸ்நேகிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஓகே, மனைவிக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னா ஐஸ்வர்யம் குறைஞ்சிருச்சுன்னா ஸ்நேகிக்கிறது கஷ்டமா இருக்கு. இவர்களுக்கு தேவை என்னன்னா பணம், காசு, பொருள் இதெல்லாம் வேணும். இவர்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா அழகு வேணும். எல்லா காலத்திலும் நான் சிநேகிக்கணும். தரித்திரத்தில், உபத்திரவத்தில். ஓகே, நம்மளுடைய ஆவியில துரோகம் இல்லாதபடிக்கு பார்த்துக்கணும். அப்பதான் ஜெபம் கேட்கப்படும். கோபம், தர்க்கம், வாக்குவாதம் நமக்கு இருக்கக்கூடாது. அப்போதான் நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படும். புருஷர்கள் பாயிண்டிங் ஃபிங்கர் இருக்கக்கூடாது, குற்றப்படுத்துகிற கைகள் இருக்கக்கூடாது. 3வது, நம்மளுடைய எப்படியெல்லாம் மனைவிக்கு நாம் கனவீனமாய் நடவாதபடிக்கு அவர்களை கனப்படுத்தி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மரியாதையை அவர்களுக்கு நாம் கொடுக்கணும். அதான் அப்போதான் நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படும். ஓகே, அருமையான சகோதரிகளுக்கு அதை நாம் திருப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். சகோதரிகளுக்கும் நிறைய நாம் சொல்லலாம். ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களோடு கூட சொல்றேன். 6 வசனங்களை பேதுரு சொல்லி கொடுக்கிறார். 6 வசனங்கள் நம்மளுடைய ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு நாம் என்ன செய்யணுமா? வேதம் சொல்லுது பாருங்க. 6ஆம் வசனத்தில் சாராளை வேதம் காண்பிக்கிறது. சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். வேதம் எவ்வளவோ காரியங்கள் சொல்லுது பாருங்க. டியர் சிஸ்டர்ஸ்,
உங்களுடைய ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா தொடர்ந்து புருஷனுக்கு நன்மை செய்யுங்க. தொடர்ந்து நன்மை. நீங்கள் நன்மை செய்யுங்கள், ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருங்கள். நீங்கள் உங்களுடைய புருஷனுக்கு செய்கிற நன்மையில எவ்வளோ நன்மைகள்ல ஒரு நன்மை என்ன அப்படின்னா, உங்களுடைய கணவரை கடனுக்கு இழுத்து விடாதபடிக்கு இருக்கிற மனைவி புருஷனுக்கு நன்மை செய்கிறாள். மீண்டும் சொல்றேன், காதுல வாங்கி வச்சுங்க. தங்களுடைய கணவரை எதுக்கு இழுத்து விட்டுறக்கூடாது அப்படின்னா, எதுக்கு? கடனுக்கு இழுத்து விட்டுறக்கூடாது. கடன்படாதபடிக்கு இருக்கிறதுக்கு நீங்க கோஆப்பரேட் பண்ணணும். நன்மை செய்து, நீங்கள் நன்மை செய்து, நன்மை செய்து, நன்மை செய்யணும், நன்மை செய்யணும், நன்மை செஞ்சுட்டே இருக்கணும். சிலர்லாம் கடன் செலவாளி, 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 செலவாளி. அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும். இருக்குதோ இல்லையோ, வேணும், 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 வேணும். என்ன செய்வீங்களோ தெரியாது, என்ன செய்வீங்களோ தெரியாது, என்ன செய்வீங்க. எப்பா வழி இல்லையேப்பா, வழி இல்லையே. இதே தானே சொல்லுவீங்க, இதே தானே சொல்லுவீங்க. வேற என்ன சொல்லுவீங்க? இல்லைன்னு தானே சொல்லுவீங்க, இல்லைன்னு தானே சொல்லுவீங்க. நான் கல்யாணம் பண்ண காலத்தில் நோ 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 நோ, கடனுக்கு இழுத்து விடாத ஒரு மனைவியா இருக்கணும். நன்மை செய்கிற நன்மை. தன் புருஷனுக்கு வாழ்நாள் எல்லாம் குணசாலியான ஸ்திரீயானவள் நன்மை செய்கிறாள். ஒரு ஆபத்துக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, பயப்படக்கூடாது. புருஷனுடைய காரியத்துக்கு நான் ஆண்டவரே நான் சப்மிட் பண்றேன் அப்படின்னு. ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில், ஐரோப்பா நாடுகளில் ஒரு கணவன் மனைவி, கணவர் கொஞ்சம் தான் நினைச்சதை செய்யணும்னு நினைக்கிறவர். அவர்கள் ஒரு யூரோப்பில் ஒரு மலைச்சரிவு, நல்ல இது எப்படி இங்கே மேற்கத்திய மலைகள் இருக்கோ அது மாதிரி ஒரு மலைச்சரிவான பகுதியில் அவர்கள் குடியிருக்கிறவர்கள். அங்கே மாற்றி மாற்றி என்ன விவசாயம் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று உருளைக்கிழங்கு, இன்னொரு சமயத்தில் முட்டைகோஸ். இது ரெண்டும் மாற்றி மாற்றி விவசாயம் தான். இந்த இப்போ எல்லா இடங்கள்லையும் என்ன விவசாயம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, உருளைக்கிழங்கு போயிட்டு இருக்கு. ரெகுலராக அதான் எல்லாம் செய்யணும். இந்த புருஷன் அப்படி யோசிக்கிறார். கொஞ்சம் மதியினமாக, எதுவுமே கொஞ்சம் வித்தியாசமாக செய்யக்கூடியவர் அவர். இந்த வருஷம் நாம் முட்டைகோஸ் போடலாம் அப்படிங்கிறார். ஏன்னாங்க இந்த சீசனுக்கு வராதே, இந்த சீசனில் இதுதானே நம்ம செஞ்சாகணும், இதை செய்யக்கூடாது. இப்போ நான் போட்டிங்கன்னா விவசாயம் போட்டு பணம் போயிடும் அப்படின்னு அவங்க ஆலோசனை சொல்கிறாங்க. நஷ்டமாயிட போது, பெரிய ஏக்கர் கணக்கில் உண்டான பரப்பு நம்ம விவசாயம் போயிடும், காசு பணம் போயிடும், வேண்டான்னு உங்கள் மனைவி ஆலோசனை சொல்கிறாங்க. போட்டு தான் பார்ப்போமே, இந்த வருஷம் போட்டு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு பயம். ஒரு பரிசுத்தவான்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிஸ்டர் நீங்கள் ஒரு ஆபத்துக்கும் என்ன செய்யாதீங்க சொல்லுங்கள். அப்படி வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதீங்க, உங்களோட புருஷனுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருங்க. அவர் தான் செய்கிறார், நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுறீங்க. வம்பு வழக்கு வியாச்சியம் சண்டைட்டு வர வேண்டாம். ஒரு காரியத்தை செய்கிறீங்க, சரி கீழ்ப்படிஞ்சிருங்க, ஒபே பண்ணிடுங்க, சப்மிட் பண்ணிடுங்க அப்படி. ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க சப்மிட் பண்ணுறாங்க, இணங்கி கொடுக்குறாங்க. உருளைக்கிழங்கு போட வேண்டிய இடத்துல முட்டைகோஸ் விவசாயம் பண்ணுறாங்க. லட்சக்கணக்கில் பணத்தை அள்ளி போட்டு எல்லாத்தையும் விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம் பண்ணி அறுவடை டைம், அறுவடைக்கு முன்னாலேயே என்ன ஆயிடுச்சுன்னா, உருளைக்கிழங்கு இது முட்டைகோஸ் வருமானு பார்த்தா சூப்பராக வருது. விளைச்சல், அபரிதமான விளைச்சல், நல்லா அறுவடை, சரியான அறுவடை எடுத்துனா சூழ்ந்து இருக்கிறவரெல்லாம் பார்த்து என்ன செய்கிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு என்ன உண்டாயிடுச்சு அப்படின்னா விளைச்சல். அந்த சமயத்தில் உருளைக்கிழங்கு தான் ஃபுல்லாக இருக்கும். முட்டைகோசுங்கிறது விளைச்சல் அந்த சமயத்தில் சீசன் இல்லாதனால அவுட் ஆஃப் சீசனில் குறைவாக இருக்கும். இந்த மனுஷன் போட்ட உடனே காசு என்ன ஆயிடுச்சுன்னா எக்கச்சக்கமான காசு. இப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன். இப்போ புருஷன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, காலர் தூக்கி விட்றான் மனுஷன், பைத்தியக்காரி சொல்கிற. இப்போ நடந்துச்சா பார்த்தியா? இது யாருடைய யோசனை? என் யோசனை, என்னுடைய காரியம். உன் ஆலோசனை கேட்டிருந்தா என்ன இருக்கும்?
எல்லாரும் போடுற மாதிரி தான் போட்டிருப்பேன். இன்னைக்கு பாட்டு விவசாயத்தில் எவ்வளோ காசு போன போக்குவரத்தே அப்படிங்கிறப்ப இந்த சகோதரி அப்படியே நொறுங்கி அப்படியே உள்ளார இருந்துட்டு ஆவியானவரோ அந்த மூப்பரோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இது அந்த புருஷனுடைய சாதுரியத்தினால விளைஞ்ச விளைச்சலா, இல்லை இந்த மனைவியினுடைய கீழ்ப்படிதலினால ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதபடிக்கு தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தன்னை அலங்கரித்துக்கிட்ட கீழ்ப்படிதலுக்கு கிடைச்ச பரிசா? இவங்க சொல்ல வேண்டாம், நீங்க சொல்லுங்க. ஆ? இந்த கதை ஞாபகம் வச்சுங்க என்னைக்குமே. நமக்கு ஒரு கதை வரும்ல நாளைக்கு. திடீர்னு என்ன வரும் சொல்லுங்க? ஒரு பயம் வரும்ல. பயப்படாதீங்க அந்த சமயத்துல. ஒரு ஆபத்துக்கும் என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. ஓகே, நான் சப்மிட் பண்றேன். நான் அப்படியே இணங்கி கொடுக்கட்டும், நான் இணங்கி கொடுக்கட்டும், நான் இணங்கி கொடுக்கட்டும், இணங்கி கொடுக்கட்டும். சப்மிட் பண்ணி போறேன்னு வச்சுங்க. உங்களுடைய கீழ்ப்படுதலின் நிமித்தமாய் அவர் மேன்மை பாராட்டிட்டோம், காலரை தூக்கி விடட்டும், நான் தான் அப்படி ஜெயிச்சுட்டு போகட்டும், என்னமோ நடந்துட்டு போகட்டும். இப்போ அது காரியம் கிடையாது. அந்த வீட்டில் உங்களுடைய கீழ்ப்படுதலினால் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செஞ்சிட முடியும்? கொண்டு வந்துட முடியும். ஆமென். இப்போ இவர் காரியமா அது மேட்டர் கிடையாது. உங்களுடைய ஆவியினால் நீங்கள் ஆசீர்வதிச்சிருங்க. அநேகருக்கு இந்த ஃபார்முலா தெரியறது இல்லை. இந்த ஃபார்முலா சரிக்கு சரி, சரிக்கு சரி, சரிக்கு சரி, சரிக்கு சரி, சரிக்கு சரி. ஒரு குடும்பத்தில் பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு 2 பேருக்கும் டிஸ்அக்ரிமெண்ட், ஒத்து வரல. புருஷன் சொல்றார் இப்படி படிக்க வைக்கணும், மனைவி சொல்றாங்க இப்படி படிக்க வைக்கணும். அதெல்லாம் கையில் காசு பணம்லாம் கிடையாது. இந்த அளவுக்கு இந்த கோர்ஸ் எடுத்து இந்த இன்ஜினியரிங்லாம் கொட்டி படிக்கிற அளவுக்குலாம் நமக்கு பைசா இருக்காது. சும்மா ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் நம்ம படிச்சு விட்டா போதும். ஐயோ, மனைவி பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பையன் நான் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், கிட்டத்தட்ட 1000 மார்க் வாங்கியிருக்கேன், எனக்கு ஒரு இன்ஜினியரிங் போனால் நல்லாயிருக்கும், கொண்டு போய் நம்மளை வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் தள்ளி விட்றாங்களே, ஒரு பிஏ பிஎஸ்சியில் நம்மளை தள்ளி விட்றாங்களே. பையனோட சேர்ந்து அம்மா 2 பேரும் கூட்டணி நெருக்கிறாங்க, நெருக்கி 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 ஒரு குடும்பத்தில் ஏவுறாங்க. வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. புருஷன் தெளிவா, அவர் ஒரு தெளிவா இருக்கிறார். கடன்படக்கூடாது, இருக்கிறது போதும், தேவன் அதெல்லாம் பொறுப்படுத்துவார் அப்படிங்கிறது புருஷனுடைய காரியம். மனைவியினுடைய காரியம் இல்ல, என் பையனை இப்படி ஆக்கணும், இப்படி படிக்க வைக்கணும், அப்படி படிக்க வைக்கணும். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்க? ஒரு ஆபத்துக்கும் வசனம் வரமாட்டேங்குது. ஒரு ஆபத்துக்கும் என்னாமல் பயப்படாமல் புருஷனுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? நன்மை செய்து. ரைட் ஆண்டவரே, அந்த பிள்ளைக்கு எப்படி போதிச்சு கொடுக்கணும்? மௌனே, இந்த படிப்பாங்கிறது மேட்டர் இல்லப்பா. அப்பாவுக்கு கீழ்ப்படி, உனக்கு நன்மை உண்டாகும். நான் வந்து நீ விருப்பின உனக்கு உன் பாரிசமாக இருந்து அப்பாட்ட நான் பேசி பார்த்தேன், அப்பா முடியலன்ட்டாங்க, அதனால சோர்ந்து போவாத, உனக்கு நான் என்ன செய்வார்? கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். எதுவும் ஃபியூச்சர் கொடுத்து யோசிக்காத. ஓகே, தேவன் அப்படிங்கிறப்ப இவங்க என்ன செஞ்சிடறாங்க? அம்மாவும் பிள்ளையும் என்ன செஞ்சிடறாங்க? கீழ்ப்பிடிஞ்சிடுறாங்க. யாருக்கு நன்மை செய்கிறாங்க சொல்லுங்க? யாருக்கு? கணவருக்கு என்ன நன்மை? இழுத்துடல, அப்படியே தன்னை ஒடுக்கி, சரி ரைட் அப்படின்னா. இப்போ அந்த பையனுடைய காரியமும் எனக்கு தெரியும். ஒரு சீனியர் சாஃப்ட்வேர் கன்சல்டன்ட். என்னடானா அதெல்லாம் தேவன் பார்த்துருவார்னு வச்சுங்களேன். அதெல்லாம் தேவன் எப்படியாவது நீங்களும் புருஷன் மனைவி 2 பேரும் நாம் கீழ்ப்படிஞ்சிட்டோம்னு வச்சுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு தேவனுடைய இந்த சத்திய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பணத்தை கொட்டுறீங்க, என்ன படிக்க வைக்கிறீங்கிறதெல்லாம் காரியம் கிடையாது. அது மேட்டர் கிடையாது. இந்த ஏணி ஸ்னேக் அண்ட் லேடர், அது என்ன சொல்கிறது? அது பரமபதம்.
போடுவோம், பார்த்துருக்கீங்களா? சிலருக்குலாம் ஒன்றும் இருக்காது, சும்மா தான் போட்டு சும்மா உருட்டி விடுவான். இப்படி உருட்டி விட்டா என்ன வரும் சொல்லுங்க? அப்போ 1 2 4ன்னு வரும். 1 2 3 4 அப்படிமா. டக்குன்னு பார்த்தா என்ன வரும் சொல்லுங்க? ஒரு ஏணி ஏறுவான். அப்புறம் போடுவான், ஒரு 3 4ன்னு போடுவான். போட்டா அடுத்து பார்த்தா ஏறி ஏறின்னு சொல்லிட்டு மேலே போயிடுவான். தேவன் கொண்டு போக முடியுங்க. ஒரு செங்கக்கல் அறுக்கிற ஒரு அடிமையினுடைய பிள்ளைய மோசைய கொண்டு போய் எகிப்துல ஒரு பெரிய கலாசாலையில வச்சு அவனுக்கு ஒரு பெரிய சகலக்கலா வல்லவனாக்க தேவனால் கூடுமா கூடாதா? தாய் தகப்பன் யாரான்னு கேட்டா செங்கக்கல் அடிமை. ஒரு சாதாரண ஈசாயினுடைய பிள்ளை 8வது பிள்ளை, போடா ஞான சூனியம், போடா ஆடு மேய்க்க போடான்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாச்சு. ஆடு மேய்க்கிறவனை கொண்டு போய் எங்க உட்கார வச்சாச்சுன்னா இஸ்ரவேல் சமஸ்தானத்தினுடைய ராஜாவை உட்கார வச்சாச்சு. அதான் நம்மளுடைய தேவன். ஆமென். போட்டுட்டு அடுத்தவன் படிக்க வைக்கிறான், அடுத்தவன் இதை செய்யறான் அதை செய்யறான். நம்மளும் இப்படி அந்த இடத்துல எல்லாம் நீங்க என்ன செஞ்சு போங்க அப்படின்னா, ஒரு ஆபத்துக்கும் என்ன செய்யாதீர்கள், பயப்படாதீங்க. அப்படியே சப்மிட் பண்ணுங்க. புருஷனுக்கு நன்மை செஞ்சிருங்க, குடும்பத்துக்கு நன்மை செஞ்சிருங்க. பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய கீழ்ப்படிதல் நிமித்தமாய் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஆமென். அந்த இடத்துல இல்லாதபடிக்கு ரெண்டகம் பண்ணுவோமானால், எதிர்த்து சரிக்கு சரி நிற்போமானால் எது முடிஞ்சிடும்? அவ்வளவுதான். மேலேருந்து ஒரு ஆசீர்வாதம் வராது. காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாம் தொட்டதையும் புழங்கினதையும் தான் சொல்றேன். அனுபவிச்சதும் பார்த்ததும் நன்மைகளை அனுபவிச்சவர்கள். கர்த்தர் நமக்கு கடாட்சம் செய்வராக. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக தகப்பனே, எங்களுடைய குடும்பங்களில் புருஷர்களாகிய நாங்கள் எங்களுடைய மனைவிமார்களை கனப்படுத்த வேண்டிய விதமாய் நாங்கள் கனப்படுத்தி, கோபமும் தர்க்கமும் வாக்குவாதம் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி, எங்களுடைய இருதயத்திலே ஆவியிலே மனைவிக்கு எந்த வகையிலும் நாங்கள் துரோகம் பண்ணிடாதபடிக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்து நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தடையில்லாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையாகட்டும். அருமையான எங்களுடைய சகோதரிமார்கள் தங்களுடைய கீழ்ப்படிதலினால் தங்களை அலங்கரித்துக் கொள்ளட்டும். ஒரு ஆபத்துக்கும் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதபடிக்கு புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் எப்படி நன்மை செய்யலாம் என்று எந்த காரியத்தை குறித்து பயப்பட வேண்டாம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் என்னுடைய கீழ்ப்படிதலினால் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை குடும்பத்துக்கு கொண்டு வர முடியும், தேவனால் அற்புதம் செய்ய முடியுங்கிறதான ஒரு ஆவியுடையவர்களாய் வாழ்ந்து எங்களுடைய குடும்பங்களில் திறந்த வானம் எப்பொழுது இருக்கட்டும் ஆண்டவரே. திறந்த வானத்துக்கு கீழாக நாங்கள் பிழைக்கட்டும். நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து எட்டட்டும். எனக்கும் எங்கள் யாவருக்கும் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.